பெருமாளின் தசாவதாரம் எல்லாருக்கும் தெரியும். இதை தவிர பெருமாள் மோகினி அவதாரமும் எடுத்தாரு. குறிப்பா சொல்லணும்னா கூர்ம அவதாரத்துக்கு அடுத்ததா மோகினி அவதாரம் தான் எடுத்தாரு. மோகினி அவதாரம் பெருமாளை இந்த கோலத்துல எங்கேயாவது பார்க்க முடியுமா? முடியும். அரியண்ணூர் பகவதி திருக்கோவில், திரிசூர் மாவட்டம், கேரளா. மோகினி அவதாரம் கொண்டு பெருமாள் காட்சி தரக்கூடிய மிக மிக அரிய திருத்தலம். இந்த கோவிலை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த காணொலியில இருக்கு. அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காணொலியில என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கறத சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தகவலையும் விரிவா பார்க்கலாம். பெருமாளுடைய மோகினி அவதாரத்தை சுருக்கமா பார்த்திடலாம். தெரியாதவங்களுக்கு உபயோகமா இருக்கும். அரியண்ணூர் பகவதி பெருமாளின் மோகினி அவதாரமா இல்லைனா கேரளால இருக்கிற ஒரு பகவதி கோவிலா? இந்த கோவில் எங்க இருக்கு? இந்த கோவிலுடைய சிறப்புகள் எல்லாம் என்ன? இந்த கோவிலுக்கு போகக்கூடிய பயண தகவல்கள், கடைசியா அடுத்து நம்ம என்ன கோவிலை பார்க்க போறோம் அப்படிங்கிற தகவலையும் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைறாங்க அமிர்தம் பெறுவதற்காக. மேருமலையை மத்தா வச்சுட்டு வாசுகி பாம்ப கயரா வச்சுட்டு ஒரு பக்கம் தேவர்களும் மறுபக்கம் அசுரர்களும் கடைய ஆரம்பிக்கிறாங்க. மேருமலை பார்க்கடலுக்குள்ள மூழ்குது. அந்த சமயத்துல பெருமாள் கூர்மவதாரம் எடுத்து மேருமலையை தாங்கி பிடிக்கிறார். பெருமாளின் கூர்மவதாரம் தொடர்பான ஒரு தலத்தை நம்ம போன வாரம் பார்த்தோம். இப்ப வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். கடையும் பணி தொடருது. அமிர்தம் மட்டும் இல்ல, பார்க்கடல்ல இருந்து பல அரிய பொருட்கள் வெளியில வருது. அதுல அமிர்தமும் ஒன்று. இந்த நிகழ்வு முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்ததா என்ன நடந்தது? அமிர்தம் தங்களுக்கும் வேணும் அப்படின்னு அசுரர்கள் சொல்றாங்க. அசுரர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கறது சரியா இருக்காது அப்படின்னு தேவர்கள் நினைக்கிறாங்க. காரணம், அமிர்தம் சாகா வரத்தை தரவல்லது. இரு தரப்பினருக்கும் வாதம் வலுக்குது. தீர்வு காண்றதுக்காக தான் பெருமாள் மோகினியாக மிக மிக அழகான பெண்ணாக உருவம் கொண்டு களத்துல இறங்குறாரு. மோகினிய பார்த்த உடனே எல்லாருமே தங்களையே மறந்துடுறாங்க. அப்படி ஒரு அழகு. மோகினி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில வந்து தானே அமிர்தத்தை இரு தரப்பினருக்கும் பகிர்ந்து அழிக்கிறதா சொல்றாங்க. தேவர்களுக்கு தெரியுது பெருமாள் தான் மோகினி அவதாரமா வந்திருக்காரு அப்படின்னு. அசுரர்கள் மெய் மறந்து போயிடுறாங்க மோகினியோட அழகுல. இரண்டு தரப்பினரையும் இரு பக்கமும் அமர சொல்லிட்டு மோகினி அமிர்த குடத்தை கையில எடுத்துட்டு தேவர்களுக்கு கொடுக்கறாங்க. அசுரர்களுக்கு கொடுக்கற மாதிரி பாவனை பண்றாங்க. இப்படியே மோகினி கொடுத்துட்டு வரும்போது ஒரு அசுரன் மட்டும் சுதாரிச்சுக்கிறாரு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அசுரர் தரப்பிலிருந்து உருமாறி தேவர் தரப்புல உட்கார்ந்து மோகினி கிட்ட இருந்து அமிர்தத்தை வாங்கி குடிச்சிடுறாரு. பெருமாள் சுதர்சன சக்கரத்தை உபயோகிச்சு அந்த அமிர்தம் குடித்த அசுரனை வதம் பண்றாரு. வதம் பண்ணிட்டாலும் அசுரனுடைய உயிர் பிரிய மாட்டேங்குது. அந்த அசுரன் தான் ராகுவாகவும் கேதுவாகவும் நாம வணங்குற நவ கிரகங்கள்ல இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த புராண கதையை கேட்கும் போது நமக்கே ஒரு ஆவல் வந்துடும். இப்படி ஒரு அழகா பெருமாள். இந்த கோவில்ல பெருமாள் தான் பகவதியா காட்சி கொடுக்கிறார். அதாவது மோகினி அவதார கோலத்துல காட்சி கொடுக்கிறார். பெருமாளுக்குரிய சங்கையும் சக்கரத்தையும் பகவதியுடைய கையில பார்க்க முடியும். பொதுவா மத்த பகவதி கோவில்கள்ல இது இருக்காது. அதை தவிர மோகினி அவதாரம் அமிர்தத்தை பிரித்து கொடுக்கறதுக்காக அப்படின்னு நம்ம சொல்லும் போது இங்க அரியண்ணூர் பகவதி கையில அமிர்த குடமும் இருக்கு. ஆக அரியண்ணூர் பகவதி பெருமாளுடைய மோகினி அவதாரம் தான். மூலவரா பெருமாள் தான் அருள் புரிகிறாரு மோகினி அவதாரமா அப்படின்னு முதல்லயே சொல்லிட்டேன். அதனால இங்க தாயார் சந்நிதி எல்லாம் கிடையாது. கோயிலுடைய பிரதான வாயில கடந்த உடனே பலிமண்டபம் இருக்கு. இந்த பலிபீடம் 6 அடி உயரம் இருக்கு. பொதுவா இவ்வளவு பெரிய பலிபீடங்களை தமிழ்நாட்டுல பார்க்கவே முடியாது. கேரளாலையும் எல்லா கோவில்கள்லயும் இருக்காது. ஒரு சில கோவில்கள்ல தான் இருக்கும். இந்த பலிபீடத்துல நிறைய அழகிய வேலைப்பாடுகளும் காணப்படுது. 2 அடுக்குடைய
கருவறையில பெருமாள் பகவதியா மோகினி அவதார கோலத்துல காட்சி கொடுக்கிறார். கருவறையுடைய விமானம் மரத்தினால ஆனது. இங்க மரத்தினால ஆன சங்கிலிகளையும் பார்க்க முடியும். அந்த காலத்து சிற்பக்கலைக்கு இது எடுத்துக்காட்டு. கோவில்ல சுண்ணாம்பு பூச்சி இருக்கு. ஆனா இந்த சுண்ணாம்பு பூச்சிக்கு பின்னாடி அந்த காலத்து ஓவியங்களையும் பார்க்க முடியும். கால பெருவெள்ளத்துல அந்த ஓவியங்களும் மங்க ஆரம்பிச்சிருச்சு. சுமார் 50 வருஷத்துக்கு முன்னாடி பகவதி சிலை கொஞ்சம் சேதமடைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தங்க கவசம் போட்டு வச்சிருக்காங்க. கேரளால வாழ்ந்த பிரசித்தி பெற்ற சிற்பியான பெருந்தச்சன் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காரு. பெருந்தச்சன் இதுவே தமிழ் சொல் தான். ஆக கேரள பாணின்னு சொல்றதுக்கு பதிலா நம் தமிழ் மன்னர்களான சேர மன்னர்களின் கட்டுமானம் அப்படின்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. பெருந்தச்சன் பயன்படுத்தின உளிகள் இந்த கோவில்ல 6 இடங்கள்ல பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே கேரளா குடைகளை கல்லுல செதுக்கி வச்சிருக்காங்க. அந்த குடைகள் தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்த கோவில் கேரளா மக்களால கொண்டாடப்படுற 108 பகவதி கோவில்கள்ல ஒண்ணு. ஆனா பகவதி அருள் புரியறது பெருமாள். பெருமாளுக்கு இந்த தலத்துல இருக்க பேர் அரியண்ணூர் பகவதி. இவருக்கு பிறப்பெயர்களும் இருக்கு. ஹரி கன்னிகா, விஷ்ணு மாயா, ஹரி கன்னிகாபுரம் பகவதி, அரிக்கண்ணியூர் பகவதி. திருச்சூர் மாவட்டத்துல இருக்கிற அரியனூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. இந்த ஊர் குருவாயூருக்கு பக்கத்துல இருக்கு. ஆக குருவாயூர் கோயிலுக்கு பயணப்பட்டீங்க அப்படின்னா அடுத்த முறை அரியனூர் பகவதியும் உங்களால பார்க்க முடியும். குருவாயூர்ல இருந்து வெறும் 6 கிலோமீட்டர் தொலைவுல தான் அரியண்ணூர் இருக்கு. திருச்சூர்ல இருந்து குருவாயூருக்கு போகும்போது அரியண்ணூர் பகவதியும் பார்த்துட்டே போயிடலாம். தொடர்ந்து பெருமாளுடைய தசாவதாரங்களுக்கு உரிய கோவில்களை பார்த்துக்கிட்டே வரோம். இந்த வரிசையில மச்சவதாரம், கூர்மவதாரம், வாமன அவதாரம் தொடர்பான தலங்களை பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. இப்ப மோகினி அவதார தலத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததா பெருமாளின் வராக அவதாரம். அதற்குரிய ஒரு தலத்தை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். இந்த கோவில் தமிழ்நாட்டுல இருக்கிற ஸ்ரீமுஷ்ணத்துல இருக்கு. பெருமாளுடைய பெயர் பூவராக பெருமாள். நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.